ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கான கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்கள் முன்னோர்களை நினச்சி இந்த டேரக்ட் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப நாளாக ஒரு சில விஷயத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ண விஷயம் நடக்குமா நடக்காதா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பல பிரச்சனைகள் அந்த விஷயம் நடக்கிறதுக்கு, நீ நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு பல விஷயம் பிளாக்கேஜாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை உடச்சி அந்த பிளாக்கேஜை உடச்சி போகணுன்ற ஒரு ஆசைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இன்றைக்கி இல்லை, லாங் டைமாக இது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு புது படிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கிறது கூட இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, பட் அது பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஒன்று எடுத்தோம்னா இன்னும் 2 பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்குது. அப்படி கூட்டிக்கிட்டே தான் போகுது, பிரச்சனை முடிவுக்கே வரல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு இனி வர காலங்களில் முடிவுக்கு வரும். இந்த அமாவாசைக்கு பிறகு ரொம்ப நாளாக ஐசோலேஷன்லேயே இருந்திருப்பீங்க. யார்ட்டையும் நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. பேசுகிறதுக்கு மனசு வந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட டார்கெட் மட்டும்தான், உங்களோட எய்மை பொறுத்து தான் இருக்குது. அதை வச்சு தான் ஓடிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில். இப்போ வரைக்கும் நீங்கள் எல்லாட்டையும் பேசி முன்னாடி மாதிரி நீங்கள் ஜாலியாக இருந்ததே கிடையாது. நல்லா ஜாலியாக பேசுவீங்க, நல்லா வெளிப்படையாக பேசுவீங்க. எல்லாட்டையும் எவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ தூரம் சந்தோஷமான ஒரு பர்சன் இருப்பாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சந்தோஷமான பர்சனாக இருந்திருக்கீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் இல்லை. ஒரு 2 பேர் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் டைரெக்டாக உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறது கிடையாது. மறைமுக எதிரிகள் இருக்காங்க. மறைமுக எதிரிகள்னால் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட்டு உங்களை பற்றி யோசிக்கிற பர்சன். என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே, எப்படி இவங்க கெடுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் கூடையே வச்சுருக்கீங்க. அது யாருன்றதை பாருங்கள். அவங்க வெளிப்படையாக அவங்க ரியாலிட்டியை காட்டுறதே கிடையாது. அவங்க நினைக்கிற விஷயம் என்னென்னா, உங்களோட இருந்து உங்களை டேமேஜ் பண்ணணும். அந்த ஒரு ஆசைகள் தான் இருக்குது. உங்களை எப்படி டவுன் பண்ணி பார்க்குறதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க டவுன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களை மணியிலேருந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணும், பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க நினைக்கிறவங்க அவங்க ஒரு ஃபூல் தான். ஏன்னா உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தோட சப்போர்ட் இருக்குது, உங்கள் இஷ்டதெய்வத்தோட சப்போர்ட் இருக்குது, ஓகே, உங்கள் முன்னோர்களோட சப்போர்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை யாருமே உங்களை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் ஃபைட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் அதை தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கான மெசேஜாக இருக்குது.
ஸோ இத்தனை நாள் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. வேலை வேலை கிடைக்கணும், இல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்பில பிரச்சனையா இருக்கு. ரொம்ப நாள் நீங்க வெயிட் பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு அது வந்து நீங்க குடுத்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ, அதனால ஒரு நல்ல குரோத்த பார்க்க போறீங்க உங்களோட லைஃப்ல. எத்தனை கன்ஃப்யூஷன் இருந்தாலும், உங்கள வந்து யாராலயும் வந்து டவுன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் நெறையாவே இருக்கு. இப்ப தற்சமயம் நீங்க வந்து பிரச்சனைய பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது பிரச்சனை முடிவுக்கு ஆகும். இப்படியே இருக்காது, தொடராது. ஸோ, நீங்க கொஞ்சம் அப்பப்ப வந்து ஒரு சில பிரச்சனைய ஃபைட் பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலமா இருக்கு. ஸோ, ஜெயிச்சுருவீங்க. இது ஒரு வின்னிங் டைம் பீரியடா இருக்கு. ஸோ, வெற்றி உங்கள நோக்கி தான் வரப்போகுது. ஸோ, இது நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த வெற்றி. ஸோ, விஸ்வரூப வெற்றின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா கிடைக்க போகுது உங்களுக்கு. ஸோ ஸோ ரொம்ப நாள் இருந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் திருப்பியும் ரீயூனியன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ ப்ராப்ளம்லாம் எண்ட் ஆக போகுது. இந்த வேர்ல்டு கார்டு வந்தாலே எப்பயுமே ப்ராப்ளம்லாம் எண்ட் ஆகும். உங்கள உங்கள சுத்தி ஒரு ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க இந்த பிரபஞ்சம். அதிலிருந்து உங்கள வந்து யாரும் உங்கள வந்து ப்ரவுன் பண்ணி பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் அது அவங்களால முடியாது. இந்த வேர்ல்டு கார்டு வந்தாலே ப்ராப்ளம் எண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு சக்ஸஸ பார்க்க போறீங்க. உங்களுக்குன்னு வந்து இனி வர காலங்கள்ல வந்து அதிகமா யோசிக்க போறீங்க. உங்களுக்குன்னு நீங்க வாழ போறீங்க. இத்தன நாள் மத்தவங்கள பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பட் இனிமே உங்களுக்கான டைம். திஸ் இஸ் யுவர் டைம். ஸோ இத வந்து நீ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இனி வர காலங்கள்ல வந்து இந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் உங்க கேரியர்லயோ, ரிலேஷன்ஷிப் பிரச்சனையிலயோ, மணி ரீதியா இருக்கிற பிரச்சனைகளோ, எந்த எந்தெந்த பிளாக்கேஜ்லாம் இருந்துச்சோ உங்க வாழ்க்கையில, அந்த பிளாக்கேஜ்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு ரிமூவ் ஆகும். ராபிட் பார்த்தீங்களா? ஸோ ராபிட் நாள் வராத பணம் வரப்போகுது. பண வரவு எதிர்பார்க்க போறீங்க. உங்களுக்கு குடுத்த பணமும் சரி, லோன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க நெனைச்ச காரியம் நெனைச்சபடி நடக்கும். இனி நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு எல்லாமே வந்து வெற்றியா தான் இருக்கும். டக்குன்னு ஒரு நல்ல நேரம் பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹேப்பி சேஞ்சஸ பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ. மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எஸ், நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்கும் எஸ், உங்க குலதெய்வத்தோட சப்போர்ட் நெறையாவே இருக்கு. ஸோ அபண்டன்ஸ். ஸோ நீங்க நெனைச்ச மாரி பண வரவு உங்கள நோக்கி வர்றதுக்கு காத்திருக்கு. யூ ஆர் ரெடி ஃபார் ரிசீவிங். நீங்க ரெடி. இப்ப நீங்க என்ன நெனைச்சீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க போகுது. சக்ஸஸ பார்க்க போறீங்க.
இந்த அமாவாசைக்கான ரீடிங் இது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.